friends, welcome to Uma TNPSC. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 ஆகட்டும் இல்லைனா குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், சிலபஸில் பொதுத்தமிழில் யூனிட் 2 பார்த்தீங்க அப்படின்னா சொல்லகராதி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அந்த சொல்லகராதியில் உங்களுக்கு மறுபெயர்கள், ஊர் பெயர்களோட மறுபெயர்கள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஊர் பெயர்களோட ஃபர்ஸ்ட் மறுபெயர்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நார்மலாக சொல்கிறத அதை வந்து மருவி, ஓகேவா? ஸோ மருவி சிதைந்து ஒரு பெருசா இருக்கு அப்படின்னா, இப்ப பேரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பேரா இருக்குன்னா அதை சுருக்கி கூப்பிடுறோம் இல்லையா? அந்த மாதிரி சுருக்கி அதை ஒரு மாதிரி மருவி திரிஞ்சு இந்த மாதிரி பேசுறதுக்கு அந்த சொல்றதுக்கு பேரு தான் பாத்தீங்கன்னா மறு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த மறு அப்படின்னா இப்ப ஊர் பெயர்களோட மறுனா என்ன? ஊர் பெயர் ஒண்ணு இருக்கும், அதை மருவி வேற மாதிரி சொல்றது தான் ஊர் பெயர்களோட மறு. நார்மலா எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? ஸோ கோயம்புத்தூர் அப்படின்னா கோவன்புத்தூர் இல்லைன்னா கோவை அப்படின்னு சொல்லலாம். உதகமண்டலம் உதகை ஊட்டின்னு சொல்லலாம். அப்ப நார்மலா எல்லாத்துக்குமே ஊட்டி அப்படிங்கிறது தெரியும். ஸோ அது காலம் காலமாக என்ன ஆயிடுச்சு? மருவி வந்திருக்கு. உதகமண்டலம் உதகை மண்டலம் அப்படிங்கிறது தான் என்ன ஆயிடுச்சு? இப்போ ஊட்டி அப்படின்னு வந்துருச்சு. அப்ப மருவி காலம் காலமாக மாறி மருவி திரிந்து வந்திருக்கிறதுக்கு பேர் தான் மறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஊர் பெயர்கள் மாறி வந்திருக்கிறதால ஊர் பெயர்களோட மறு அப்படின்னு சொல்றோம். ஸோ நார்மலா இது வரைக்கும் பிவைக்கியூல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் நமக்கு தெரிஞ்ச விஷயமே தான். நாகப்பட்டினம்னா நாகை, தஞ்சாவூர்னா தஞ்சை, திருச்சிராப்பள்ளினா திருச்சி, திருநெல்வேலினா நெல்லை, இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களே தான் நிறைய டைம் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுவே தான் இனிமேட்டும் வருமா அப்படின்னா கண்டிப்பா அதை சொல்ல முடியாது இல்லையா? அப்ப வித்தியாசமான நிறைய ஊர் பெயர்களோட மறு பெயர்கள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த வீடியோல மொத்தமா 120 ஊர் பெயர்களோட மறு பெயர்கள் நான் கொண்டு வந்திருக்கேன். ஊர் பெயராகட்டும் மறு பெயராகட்டும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? மொத்தமா 120 இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாவே நான் என்னென்ன ஊர் பெயருக்கு என்னென்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். ஸோ தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மறு பெயர்கள் அப்படின்னா மேக்சிமம் அந்த ஒரு ஊர் பேர் இருக்கு அப்படின்னா மேக்சிமம் அந்த ஊர் பேரோட எழுத்துல இருந்து 2 எழுத்து கம்பல்சரியா வந்துடும். ஓகேவா? ஸோ மேக்சிமம் 2 எழுத்து வரும், ஒரு எழுத்து வரும். ஒரு சில இதுல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த ஊர் பேருக்கும் மறு பேருக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். அந்த சம்பந்தமே இல்லாம இருக்கக்கூடியது தான் நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சு படிச்சு வச்சுக்கணும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா அதை ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மேட்ச் ஆகாம வர்றதை மட்டும் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, உறையூர். உறையூர் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லலாம்? உரந்தை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ உறையூர் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்? உரந்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும். நார்மலாக இருக்கிறது அதிகமாக இருக்காது. ஏன்னா நார்மலாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதால வித்தியாசமாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, உறையூர் அப்படிங்கிறத உரந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கருவூர் அப்படிங்கிறத கரூர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த இடத்துல ஊ அப்படிங்கிறது போயிடுச்சு. கருவூர் அப்படிங்கிறது கரூர் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? அதே மாதிரி உறையூர் அப்படிங்கிறது உரந்தை அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, கொடைக்கானல். கொடைக்கானல் அப்படிங்கிறத கோடை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா கோடை மலை அப்படின்னு சொல்லலாம். கொடைக்கானல் என்ன சொல்லலாம்? கோடை இல்லைன்னா கோடை மலை, ரெண்டையும் சொல்லலாம். விருதுநகர் அப்படிங்கிறத இந்த இது வரைக்கும் எடுத்துட்டு விருதை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? விருதுநகர் என்ன சொல்லலாம்? விருதை. பரமக்குடி பாருங்க, பரம்பை. ஸோ இருக்கிறதே தான் இருக்கும். அதாவது இங்க இருக்கிற ஒரு லெட்டர் 2 லெட்டர் 3 லெட்டர் இந்த மாதிரி இதுல இருக்கிறதே தான் அங்கேயும் வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வர்றத மேட்ச் பண்ணி படிங்க. இல்லாததை நான் சொல்றேன். அந்த மாதிரி வரும்போது நீங்க அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, சங்கரன் கோவில், சங்கை. ஓகேவா? சங்கரன் கோவில் என்ன? சங்கை. அம்பா சமுத்திரம், அம்பை. அம்பா அம்பை. அறந்தாங்கி, அறந்தாங்கி அரந்தை. அலங்காநல்லூர், அலங்கை. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் பாருங்க இதுல இருக்க லெட்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். அடுத்து பாருங்க, திருத்தணிகை. இது என்ன ஆயிடுச்சு? பின்னாடி இருக்கிறது வந்துருச்சு. தணிகை, திருத்தணிகை, தணிகை. திருத்தணிகை மலையை தணிகை மலை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி. அடுத்து வேதாரண்யம். வேதாரண்யம்னா வேதை. ஓகேவா? வேதாரண்யம் என்ன? ஸ்டார்டிங்ல இருக்கிறது வேதை. தர்மபுரி. தர்மபுரி அப்படிங்கிறது தகடூர். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா ஒரே ஒரு எழுத்து தான் இங்க வந்திருக்கு இல்லையா? ஸோ அப்ப தர்மபுரி அப்படின்னா தகடூர் அப்படின்னு ஊர் பெயர் மறு சொல்லலாம். அடுத்து பாருங்க, உசிலம்பட்டி. உசிலம்பட்டியா உசிலை அப்படின்னு சொல்லலாம். காஞ்சிபுரம். காஞ்சிபுரமா காஞ்சி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். கஞ்சின்னு சொல்லலாம், கச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வேற வேற இருக்கிறதால இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காஞ்சிபுரம், காஞ்சி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேவா? ஸோ கஞ்சி கச்சி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். ஆப்ஷன்ல இது வரல, இது மட்டும்தான் வந்திருக்கு. அதாவது கச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மீதி 3 ஆப்ஷன் வேற ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்க கச்சி அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க,
அடுத்து பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை அப்படிங்கிறது என்னது? பாலை அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து அருப்புக்கோட்டை, அறுவை. அருப்புக்கோட்டை என்ன? அறுவை. திருவாரூர். திருவார் இந்த இடத்துல என்ன ஆகும்? இவ்வு கூட்டல் ஆன் ஆகுமா? ஆரூர். ஓகேவா? ஸோ திருவாரூர் அப்படிங்கிறது ஆரூர். ஈரோடை. ஈரோடை அப்படிங்கிறது ஈரோடு. ஏரிக்காடு. ஏரிக்காடுல இந்த இடத்துல ரிக்கு இருக்கு இல்லையா, அது இரு ஆயிடுச்சு, அப்ப ஏற்காடு. பொதினி. பொதினினா பழனி. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா பொதினி மலை அப்படின்னு பழைய இடத்துல பழசுல தான் சொல்லுவோம். இப்பெல்லாம் பொதினி மலை அப்படின்னு சொல்றது இல்லை, பழனி மலை தான் சொல்றோம். அப்ப பொதினி அப்படின்னா பழனி. சிற்றோடை. சிற்றோடை அப்படிங்கிறது சித்தோடு. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு எழுத்து சேமா வந்து மற்றதெல்லாம் வேற வந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபர்ஸ்ட் எழுத்து ஒரே மாதிரி கொடுத்துட்டு மற்றதெல்லாம் வேற வேற கொடுத்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அப்ப ஒரு எழுத்து சேமா வருது அப்படின்னா மட்டும் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரெண்டு எழுத்துல உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ அடுத்து சிற்றாறு. சிற்றாறு அப்படிங்கிறது சித்தார். ஓகேவா? சித்தாறு, சித்தார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இது பேச்சு வழக்கு மாதிரி வந்துடும். சிற்றாறு அப்படிங்கிறது எழுத்து வழக்கு மாதிரி இருக்கும். சித்தாறு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பேச்சு வழக்குல சொல்ல மாதிரி இருக்கும். அடுத்து ராமநாதபுரம். ராமநாதபுரம் அப்படிங்கிறத ராமநாடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா முகவை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராம்நாடு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா ராமநாதபுரம் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ராமநாடு அப்படிங்கிறத ராமன் வரதால் நீங்க ஈஸியா சொல்லிடலாம். பட் முகவை அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மாமல்லபுரம். மாமல்லபுரம் எல்லாருக்கும் தெரியும், மகாபலிபுரம். ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரை ஸ்ரீவி அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா சீலத்தூரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்ரீவின்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். பட் சீலத்தூரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுமானா தெரியாது. ஓகேவா? ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூரை ஸ்ரீவின்னு சொல்லலாம், சீலத்தூரு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ராஜபாளையம். ராஜபாளையத்தை ராஜலயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கன்னியாகுமரி, குமரி அப்படின்னு சொல்லலாம். மயிலாடுதுறை. ஸோ மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை. ஓகேவா? மயிலாப்பூர்னா மயிலை. அங்கேயும் மாயி வருது. ஓகேவா? அதாவது மயிலாப்பூர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம மயிலை அப்படின்னு சொல்லலாம். இங்கேயும் மை வருது, இங்கேயும் மை வருது, லாக்கு லைன் வருது, இங்கேயும் அதே மாதிரி வருது. அப்போ மயிலாடுதுறை அப்படின்னா மயிலை அப்படின்னு சொல்லலாமான்னா தப்பு. மயிலைன்னு சூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா ஆப்ஷன் அப்படிதான் கொடுப்பாங்க. மயிலாடுதுறைனா மாயவரம் இல்லைன்னா மாயூரம் அப்படின்னு சொல்லலாம். மயிலாடுதுறை என்ன சொல்லலாம்? மாயவரம் இல்லைன்னா மாயூரம் அப்படின்னு சொல்லலாம். மணப்பாறை. மணப்பாறைனா மணவை அப்படின்னு சொல்லலாம். மணப்பாறைனா மணவை. அடுத்து சிக்கலாந்தபுரம் அப்படின்னா சிங்கை. சிக்கலாந்தபுரத்துக்கும் சிங்காநல்லூரும் சிங்கை தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரே இதுதான். சிக்கலாந்தபுரம் அப்படின்னாலும் சிங்கை தான், சிங்காநல்லூர் அப்படின்னாலும் சிங்கை தான். சேந்தமங்கலம் அப்படின்னா சேந்தை. சோழிங்கநல்லூர் அப்படின்னா சோளிங்கர். ஓகேவா? சோழிங்கநல்லூர் என்ன? சோளிங்கர். அடுத்து பாருங்க, திருவண்ணாமலை. திருவண்ணாமலைனா அருணை அப்படின்னு சொல்லலாம். திருவண்ணாமலை அருணை. ஏன்னா வித்தியாசமா இருக்கு, வித்தியாசமா இருக்கிறது எல்லாமே நோட் பண்ணி படிச்சு வச்சுக்கணும். சேமா இருக்கு, பார்த்தோன்னே தெரியும் அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் எல்லாத்தையும் நோட் பண்ணி வைங்க, அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். நீங்க ரிவிஷன் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க, கருந்தட்டை குடி, கரந்தை. கருந்தட்டை குடி என்ன? கரந்தை. கரிவலம் வந்த நல்லூர், கருவை. கரிவலம் வந்த நல்லூர் என்ன? கருவை. நாகர்கோவில், நாஞ்சி. நாகர்கோவில் என்ன? நாஞ்சி. அடுத்து திருச்செந்தூர். செந்தூர் சொல்லலாம், திருச்சி இளவாய் சொல்லலாம், இல்லை அலைவாய் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே உங்களுக்கு இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பேர். திருச்செந்தூரை திருச்சீரளவாய், அலைவாய் அப்படின்னு இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதாவது இலக்கியத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னா ஸ்ரீவை. ஸ்ரீவில்லிபுத்தூர் எப்படி ஸ்ரீவின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்த சொல்லலாமோ அதே மாதிரி ஸ்ரீவைகுண்டத்தை ஸ்ரீவை அப்படின்னு ஃபர்ஸ்ட் ரெண்டு எழுத்த சொல்லலாம். அடுத்து சிதம்பரம். சிதம்பரம்னா தில்லை. சேதுராயன் புத்தூர் அப்படின்னா சேராத்து. சேதுராயன் புத்தூர் என்ன? சேராத்து. திருக்குருகூர் இல்லைன்னா ஆழ்வார் திருநகரி, குருகை அப்படின்னு சொல்லலாம். திருக்குருகூரை குருகை அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லலாம். உறையூர் உறைந்தை படிச்சாச்சு. பாருங்க, மயிலாப்பூர் மயிலை. நான் சொன்னேன் இல்லையா, மயிலாப்பூர் வேற, அந்த இடத்துல நம்ம பார்த்தது வேற. அடுத்து பாருங்க, வண்ணாரப்பேட்டை வண்ணை.
பூவிருந்தவள்ளி பூந்தமல்லி. வண்ணை, இது வண்ணாரப்பேட்டை பார்த்தாலே வண்ணை தெரிஞ்சிடும். பூவிருந்தவள்ளினா பூந்தமல்லி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சைதாப்பேட்டை சைதை. வானவன் மாதேவி மானாம்பதி. இது எல்லாமே உங்களுக்கு பிவைக்யூல கேட்டது தான். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடியது நிறையா பிவைக்யூ கொஸ்டின்ல கேட்டது தான். ஓகேவா? அதான் இந்த இடத்துல இதுல இருந்து பாருங்க, இதுல இருந்து இது வரைக்குமே உங்களுக்கு வந்து எல்லாமே பிவைக்யூல கேட்ட கேள்விதான். ஓகேவா? பாருங்க, மயிலாப்பூர் மயிலை, வண்ணாரப்பேட்டை வண்ணை. ஸோ வானவன் மாதேவி மானாம்பதி. இது வித்தியாசமா இருக்கும், அதனால படிச்சு வச்சுக்கணும். வானவன் மாதேவி மானாம்பதி. மன்னார்குடி மண்ணை. ஓகேவா? ஸோ இந்த இன்னும் போடலாம், இந்த இன்னும் போடலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாகப்பட்டினம் நாகை. அப்ப நாகர்கோவில் அப்படிங்கிறது நாஞ்சி தான். ஓகேவா? நாகர்கோவில். ஓகேவா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நாகப்பட்டினம் நாகை. புதுக்கோட்டை புதுகை. புதுக்கோட்டை புதுமை. ஓகேவா? ஸோ புதுக்கோட்டை புதுச்சேரி. ஓகேவா? பாருங்க, புதுக்கோட்டைய புதுகை புதுமை ரெண்டும் சொல்லலாம். ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதுச்சேரி புதுவை. புதுச்சேரி இந்த இடத்துல பாருங்க, இக்கு வந்துச்சுன்னா கை வரும். ஓகேவா? இக்கு வந்துச்சுன்னா கை, புதுச்சேரி வந்துச்சுன்னா புதுவை. இதுவே புதுக்கோட்டைய புதுமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னு சொல்லலாம். திருச்சிராப்பள்ளி திருச்சி. சோழநாடு சோநாடு. ஓகேவா? சோழநாடு என்ன? சோநாடு. அடுத்து பாருங்க, உதகமண்டலம். உதகமண்டலம்னா ஊட்டி இல்லைன்னா உதகை அப்படின்னு சொல்லலாம். இங்கே இருக்கு பாருங்க, ஊட்டி உதகை. பைம்பொழில் அப்படின்னா பம்புலி. பைம்பொழில்னா என்ன? பம்புலி. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கிறத தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். கோவன்புத்தூர் அப்படின்னு சொல்லலாம். கோயம்புத்தூரை கோவன்புத்தூர் இல்லைன்னா கோவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேவக்கோட்டையை தேவோட்டை அப்படின்னு சொல்லலாம். திருநெல்வேலி நெல்லை. செங்கற்பட்டை செங்கை அப்படின்னு சொல்லலாம். செங்கழுநீர்பட்டு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? செங்கழுநீர்பட்டு. செங்கற்பட்டு செங்கழுநீர்பட்டு இல்லைன்னா செங்கை. திருநின்ற ஊர் திண்ணனூர். ஓகேவா? ஸோ திருநின்ற ஊர் திண்ணனூர். தஞ்சை தஞ்சாவூர். ஆற்றூரை ஆத்தூர் அப்படின்னு சொல்லலாம், ஆரை அப்படின்னு சொல்லலாம். ஆற்றூர் என்ன? ஆத்தூர் இல்லைன்னா ஆரை. அடுத்து பாருங்க, பழவேற்காடு. பழவேற்காடை புலிக்காடு அப்படின்னு சொல்லலாம். ஏரிக்காடு ஏற்காடு. வெற்றிலை குண்டு வத்தலை குண்டு. ஓகேவா? ஸோ அதாவது வெற்றிலை குண்டுன்னா என்ன சொல்லுவாங்க? வெத்தலை குண்டுன்னு சொல்லுவாங்க. வெற்றிலையை வெத்தலை அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா? அந்த வெத்தலை தான் வத்தலை குண்டு அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ வெற்றிலை குண்டு வெத்தலை குண்டுன்னு சொல்லலாம், வத்தலை குண்டுன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, மதுரை ஆலவாய். மதுரை. இது மதுரை ஆலவாய் அப்படிங்கிறது இலக்கியத்தில் வருது. மதுரைக்கான இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பேரு மதுரை இல்லைன்னா ஆலவாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பெரும்புலியூர். பெரும்புலியூர்னா பெரம்பலூர். கூடலூர் அப்படின்னா கடலூர். ஓகேவா? அடுத்து சேரளம். சேலம். ரா மட்டும் போயிடுச்சு. சேரளம் என்னாச்சு? சேலம் அப்படின்னு ஆயிடுச்சு. வையை வைகைன்னு ஆயிடுச்சு. அமராவதி அமராவதி ஆயிடுச்சு. பா வந்து வா ஆயிடுச்சு. அழகாபுரி அழகை. உஜ்ஜயினி உன்சை. ஓகேவா? ஸோ பாருங்க, உன்சை. உஜ்ஜயினி உன்சை. எருசலேம் அப்படிங்கிறது எருசலை இல்லைன்னா சாலேம் அப்படின்னு சொல்லலாம். எருசலேம் என்ன? எருசலை இல்லைன்னா சாலேம். கரிவலமந்தநல்லூர் கருவை. களத்தூர் கலந்தை. காளிக்கட்டம் கல்கத்தா. காளிக்கட்டம் கல்கத்தா அப்படிங்கிறது, காளிக்கட்டம் அப்படிங்கிறது இப்போ அந்த இடத்துல கிடையாது. அதாவது அந்த இது இப்போ புழக்கத்தில் இல்லை, இருந்தாலுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ காளிக்கட்டம்னா கல்கத்தா. கும்பகோணம் குடந்தைன்னு சொல்லலாம், குடமூக்குன்னு சொல்லலாம். கைலாயம் கைலை. சனகாபுரம் சனகை. கோழிக்கோடு கள்ளிக்கோட்டை. கோழிக்கோடுன்னா என்ன? கள்ளிக்கோட்டை. சென்னை இந்த இடத்துல பாருங்க, சென்னப்பட்டினம் சென்னப்பட்டினம். ஓகேவா? ஸோ சென்னப்பட்டினம் சென்னப்பட்டினம் இது எல்லாமே சென்னையை தான் குறிக்குது. அடுத்து சேரன்மாதேவி சேர்மாதேவி. அடுத்து சேற்றூர் சேரை. சோழபுரம் இந்த இடத்துல பாருங்க, சிறப்பு லகரம், இந்த லகரம் மாறி இருக்கு. சோழபுரம் அப்படிங்கிறது சோழபுரம். சோழன் வந்தான் சோழ வந்தான். தஞ்சாவூர் தஞ்சை. தஞ்சாவூரும் தஞ்சாவூரும் தஞ்சை. திருச்சிராப்பள்ளி பாருங்க, திருச்சி அப்படின்னு படிச்சோமா? திருச்சிராபுரம் திருச்சினாப்பள்ளி
திருச்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திருச்சிராப்பள்ளியை திருச்சி அப்படின்னு பார்த்தோம். திருச்சிராபுரம் திருச்சினாப்பள்ளி அப்படின்னும் நம்ம சொல்லலாம். திருவாவடுதுறை பாருங்க துறைசை, இதுவும் சம்பந்தம் இருக்காது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க துறை தான் இங்க வந்திருக்கும். ஸோ திருவாவடுதுறை துறைசை. திருவிதாங்கோடு திருவிதாங்கூர் திருவாங்கூர். திருவிதாங்கோடு என்ன? திருவிதாங்கூர் திருவாங்கூர். துவாரகை துவரை. தொண்டைமான் நாடு தொண்டை நாடு. பட்டினம், இந்த நான் பாருங்க இங்க பட்டினம் வந்திருக்கு, பட்டணம் அப்படின்னு சொல்லலாம். பல்லவரம் அப்படிங்கிறது பல்லாவரம். அடுத்து பாரு பல்லவபுரம் பல்லாவரம். அடுத்து பாண்டவர் மங்கலம் பாண்டமங்கலம். பாண்டிய நாடு பாண்டி நாடு. யா வந்து போயிடுச்சு. புத்தூர் புதூர் இத்து போயிடுச்சு. பெண்ணாகடம் பெண்ணாடம் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ என்ன ஆயிடுச்சு? கா போயிடுச்சு. ஸோ ஒரு சில இடத்துல ஒரு சில எழுத்துக்கள் மட்டும்தான் போயிருக்கு, ஒரு சில இடத்துல ஒரு சில எழுத்துக்கள் ஆட் ஆயிருக்கு, ஒரு சில இடத்துல அந்த வார்த்தைகளே மாறி இருக்கு. எப்படி வந்துச்சுன்னா எந்த ஊர் பேர் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்க அடுத்து பெத்லஹேம் அப்படிங்கிறது பெத்தலை இல்லைன்னா பெத்தேல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பொதியில் அப்படின்னா பொதியம் இல்லைன்னா பொதிகை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மகாபலிபுரம் மாமல்லபுரம். மலையமான் நாடு மலாடு. ஸோ என்ன ஆயிடுச்சு? மலாடு அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க மலவராயன் பட்டினம் மழவை. வீரகேளன் புத்தூர் வீரலம்புத்தூர். வைகுண்டம் வைகுண்டம். என் தந்தை என் தந்தை. ஓகேவா? ஸோ என் தந்தை எந்தை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உன் தந்தை நுந்தை அப்படின்னு ஆகும். அடுத்து பொழுது அப்படின்னா போது. என் தம்பி எம்பி. சேரளம் சேலம். நீலமலை நீலகிரி. விராடபுரம் விராடபுரம் பாருங்க திருப்பூர். இதுக்கும் சுத்தமாவே சம்மந்தம் இல்லை, எந்த ஒரு லெட்டரும் ரிப்பீட் ஆகல. ஓகேவா? ஸோ விராடபுரம் அப்படின்னா திருப்பூர். திருவரங்கம் அப்படின்னா ஸ்ரீரங்கம். அடுத்து நாமக்கல் அப்படின்னா ஆரைக்கல். ஓகேவா? ஸோ ஆரைக்கல் எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் மொத்தமாக 120 இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஊர் பெயர்களோட மறு தான். ஓகேவா? ஸோ ஊர் பெயர்களோட மறு எப்படி வந்து முதல்ல அந்த ஊர் பெயர் வந்து எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த இது மருவி எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய வித்தியாசமானது எல்லாமே படிச்சு வச்சிட்டீங்க இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் படிக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ நோட் பண்ணி ஃபுல்லாக வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நீங்கள் ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ பார்க்க தான் உங்களுக்கு வந்து நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு டைம் ஒன்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து ரிப்பீட்டடாக பார்க்க அது எல்லாமே மனசில் பதிஞ்சிரும். ஓகேவா? நான் சொன்ன மாதிரி லிங்க் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ 2 எழுத்து 3 எழுத்துல பார்க்கறதுக்கே அதுவும் தெரியும், இல்லை நமக்கே ஊர் பேர் தெரியும் அப்படின்னா அது எல்லாமே ஈஸியாக படிச்சுக்கலாம். இல்லை ஒரு எழுத்து மட்டும் சேமா வருது, மற்ற எதுவுமே சேமா வரல, எதுவுமே சேமா வரல, இது வேற அது வேற அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஊர் பெயர்களோட மறு அப்படிங்கிறது கேள்வியாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஃபுல்லாக படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நாங்கள் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக பார்க்க முடியும், எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.